வணக்கம், நான் உங்கள் மலரம்மா. என்று என்ன செய்ய போகிறோம்? கரட் அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையாண்டு வாங்க வீடியோக்கு போய் பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் கரட்டு, நெய், பிளம்ஸ், கஜு, சுவா விளாந்துக்குது. வாங்க எப்படி செய்யறதாண்டு பார்ப்போம். கரட்டு சீவி க்ளீன் பண்ணி கழுவி இதுக்கெல்லாம் வெட்டி போட்டுருக்குறேன். இப்போ அடிக்க போகிறேன் மிக்சியில். கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த ஜூஸை திருப்பியும் எடுக்க போகிறேன். இருநூறு கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறேன். இப்போ கொஞ்சம் நெய் போட்டிருக்கிறேன். இதில் பொரிச்சு வைக்க போகிறேன். சீனியை போட்டு காய்ச்ச போகிறேன். சீனியை போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் சீனி கரைஞ்சி கொதிக்கட்டுக்கும். ஏலக்காய் பவுடரும் போட்டாச்சு. நீங்கள் பார்த்துட்ருக்கும் பிள்ளைகள், இந்த கரட் அல்வா செய்கிறது சரியான ஈஸி. நீங்களும் பிள்ளைகள் தான் செய்யணும். அம்மாமாருக்கு டைம் இல்லை. பள்ளிக்கூடம் இப்போ இனி ஹாலிடே வருது. அந்த ஹாலிடேக்கு இப்படி நீங்களும் செய்து பழகுங்கோ. அம்மா செய்து காட்டுறேன். நீங்களும் அதை போல் செய்ய வேணுமென்று தான் இதை செய்து காட்டுறேன் உங்களுக்கு. அது எங்களுடைய ஆக்களும் எந்த பேர பிள்ளைகளும் இதை பார்த்து செய்வினோம். நீங்களும் அதே மாதிரி இதை பார்த்து பிள்ளைகள் செய்து பழகுங்கோ. சின்ன பிள்ளைகள் வீட்டில் இருக்கும் பொழுது சும்மா சின்ன இதுகளை செய்து பழகினீங்களா உங்களுக்கு நல்லது. பாருங்க, ஒரு அரை மணி காலத்தில் எல்லாம் முடிஞ்சிடும். உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் எப்படி வந்திருக்கேன். பாருங்க எப்படி வந்திருக்கண்டு. இன்னும் கொஞ்சம் சட்டியில் ஒட்டாமல் வாரப்பதத்துக்கு எடுக்கணும். இந்த சர்ச்சில் இதை போட்டுறேன். கஜு, பிளம்ஸ் எல்லாத்தையும் போடுறேன்.
இதில் இப்போ நெய் விட்டு தான் கிண்டுறேன். நெய் விடாட்டி சட்டியில் தண்ணும். நெய் விட்டு தான் இப்போ கிண்டி இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கிண்டினா சரி. முட்டாத பதம் வரைக்கும் ஊற்றி விட்டேன். எனக்கு கசு ரொம்ப விருப்பம், ஆகவே நான் ரொம்ப போட்டுருக்கிறேன். நீங்கள் விரும்பினா குறைச்சும் போடலாம். முப்பது நிமிஷம் காணும் இது கிண்டி முடிக்கிறதுக்கு. கணக்கு தேவையில்லை. மற்ற மாவில் கிண்டுற தொதல் மாதிரி இல்லை. இது ஈஸியாக கொஞ்சம் நேரத்தில் கிண்டி பிடிக்கலாம். இப்போ அல்வா முடிஞ்சது. கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனப்புறம் பீஸாக வெட்டி எடுப்பேன். பாருங்க, கரெக்ட் அல்வா செய்து முடிஞ்சது. எப்படி செய்தால் முதல் காட்டி இருக்கிறேன். இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். உண்மையிலேயே மாவில கிண்டின அல்வா மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. மீண்டும் இன்னொரு முறை செய்வோம். இப்போ நல்லா இருக்குது. நீங்கள் செய்து பாருங்க. உண்மையில் நல்லா இருக்குது. செய்து சாப்பிட்டு பாருங்க. அதுக்கு பிறகு என்னென்று எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, பெல் பட்டனை அமர்த்துங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.